அனைவருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம மாடி தோட்டம் தாங்க. மாடி தோட்டத்துல அப்டேட் தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம புயலுக்கு அப்புறம் மாடி தோட்டம்லாம் எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். ரொம்ப நாளாச்சு நம்ம மாடி தோட்டத்தை பற்றி அப்டேட் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. கத்திரிக்காயில பூவெல்லாம் விட்டுருக்குதுங்க. நல்லா இப்போ கொஞ்சம் வளர்ந்து வந்திருக்கு. ஒரு கத்திரிக்காய் செடி தான் போயிடுச்சு. ஒரு கத்திரிக்காய் செடி நல்லா வளர்ந்து வந்துட்டு இருக்கு. புயல்ல இந்த தக்காளி செடியெல்லாம் அப்படியே கொஞ்சம் சாஞ்சு போச்சுங்க. நிறைய கொஞ்சம் செடிங்கள்லாம் வீணா போச்சு. இருந்தாலும் சரி இருக்கிற செடியாவது காப்பாற்றலான்னு அப்படியே நம்ம விட்டாச்சு. இந்த தக்காளி செடி நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்கு. இது பாருங்கள், இந்த ரோஜா செடியில் இந்த தக்காளி செடி அப்படியே சாஞ்சிருச்சு. நம்ம ஜாதி பூலாம் நல்லா பூத்து குலுங்குதுங்க. நிறையா அதுதான் இப்போ நமக்கு டெய்லி நமக்கு பூத்து கொடுத்துட்ருக்கு. தக்காளி செடி அதுலேயும் ஒரு தக்காளி செடி வந்துட்டுருக்குங்க. எல்லாமே விதை தானாக முளைச்சிது. இதில் தான் நிறைய பூ கொடுத்துட்ருக்கு. அடுத்தது மல்லிகைப்பூவும் நிறைய நமக்கு வந்து பூ கொடுத்துட்ருக்கு. அதுவும் நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்குதுங்க. இதில் நல்லா மல்லிகைப்பூ மொட்டு விட்டு நிறைய நமக்கு பூ கொடுத்துட்ருக்குது டெய்லி. இந்த பூதாங்க நமக்கு டெய்லி பூஜைக்கெல்லாம் நமக்கு யூஸ் ஆகுதுங்க. அடுத்தது வெண்டைக்காய் செடியும் நல்லா நமக்கு வளர்ந்து வந்திருக்கு. அதுலேயும் நல்லா வெண்டைக்காய் இன்னைக்கு கொஞ்சம் விளைஞ்சி இருக்குது. மேலேயும் நல்லா மொட்டு விட்டுருக்கு. கீழேயும் ஒரு கொத்து வந்து ஒரு வெண்டைக்காய் வந்துருக்குதுங்க. அதுலேயும் பாருங்க நிறைய மொட்டு வச்சிருக்கு. இதுவும் நல்லா பூக்கும். அடுத்தது நம்ம கத்திரிக்காய் செடியில் மொட்டு வந்துருக்கு. அது பக்கத்து செடி பாருங்கள் நல்லா சாஞ்சு போயிடுச்சுங்க. அப்படியே தக்காளி செடி வந்து புயலில் அப்படியே கீழே சாஞ்சிடுச்சு. ஆனால் அப்படியே அது வந்து முளைச்சி மேலே வந்துக்கிட்டு இருக்கு. ரொம்பவும் வீணாக போகாமல் அதுவாகவே நல்லா எழும்பி வந்துச்சு. இது வந்து நமக்கு சாமந்தி செடி மொட்டு வச்சுட்டுருக்கு. இப்போ பனிக்காலம். இப்போ சாமந்தி செடியை நல்லா நமக்கு வளர்ந்து நிறைய மொட்டு வச்சுருக்குதுங்க. இதுவும் நல்லா வளர்ந்துட்டு வந்துட்டுருக்கு. எனக்கும் நிறைய செடி வைக்கணும் ஆசைங்க. ஆனால் நான் இருக்கிறது வாடகை வீடு. அதனால் நம்ம இங்கே அதிகமாக செடி வைக்க முடியாது. சரி இருக்கிற செடியாவது நல்லா வரட்டும்னுட்டு நான் அப்படியே விட்டு வச்சுருக்கேன். அடுத்து நம்ம பூவெல்லாம் நம்ம பறிச்சிட்டோம். இருந்த பூவெல்லாம் நம்ம பறிச்சாச்சுங்க. இப்போ நம்ம தக்காளி தாங்க பறிக்க போகிறோம். தக்காளி எல்லாமே நிறைய பழுத்துருக்கு. இன்றைக்கி தக்காளி எல்லாத்தையும் இருக்கிற பழுத்ததெல்லாம் நம்ம பிச்சிடலாம். அப்படியே விட்டோம்னாக்கா எல்லாம் பழுத்து கீழே விழுந்துடும். ஒரு தக்காளி அப்படி தான் விழுந்துருச்சு. சரி இருக்க எல்லாத்தையும் நம்ம பறிச்சிடுவோம். நிறைய செடிங்கள்லாம் வைக்கணும் ரொம்ப ஆசைங்க. ஆனால் நம்ம மாடி தோட்டத்தை வந்து வாடகை வீட்டில் நம்ம நிறைய வைக்க முடியாது. அதனால் இருக்கிறத நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வரோம். எல்லாம் நம்ம பூவெல்லாம் பறிச்சிட்டோம். பூவெல்லாம் பறிச்சுட்டு நிறைய மொட்டு இருக்குது. இது நாளைக்கு வந்து நல்லா நமக்கு பூத்து குலுங்கும். இது வந்து முள் கத்திரிக்காய்ன்னு நினைக்கிறேங்க. யாராவது தெரிஞ்சு சொல்லுங்கள். இந்த இலை மேலே முள் இருக்குது. நிறைய பெரிய இலையெல்லாம் வந்து அதெல்லாம் நான் வெண்டைக்காய் விளைஞ்சே இருக்குதுங்க. பெரிய இலையெல்லாம் வந்து நான் அதெல்லாம் வந்து கட் பண்ணி போட்டேன். ஏன்னா பூச்சி அரிச்சிருந்தது. அதனால் கட் பண்ணி போட்டுட்டேன். ரோஜா செடியெல்லாம் நல்லா மழையில் நமக்கு தழைச்சி வந்திருக்கு. இது ஏதாவது குச்சி வச்சு நம்ம கட்டி விடணும். ஆனால் இன்னும் நம்ம வந்து அது சரியில்லை. அது அப்படியே சாஞ்சபடியாக இருக்குது. முல்லை கொடியில் தான் அப்படியே எல்லா தக்காளி செடியும் சாஞ்சி இருக்குது. இதை அப்படியே நம்ம ஒரு கொம்பு வச்சு கட்டி விடணும். நம்ம நிமித்தினோம்னா அந்த தக்காளி செடி பிடுங்கிட்டு வர மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அதனால தான் அப்படியே விட்டு வச்சுருக்கேன். எல்லாம் நம்ம சரி பண்ணணும். இந்த தக்காளி செடியிலையும் பூ வச்சு நல்லா நமக்கு வளைஞ்சி வந்திருக்கு. இப்போதைக்கு நம்ம காய் செடின்னு பார்த்தாக்கா வெண்டைக்காய், கத்திரிக்காய், அடுத்தது தக்காளி செடி இது தாங்க இருக்குது. நான் தக்காளி செடியில் டெய்லி நம்ம காய் அலசல் தண்ணியெலாம் நான் அப்படியே ஊற்றி விடுவேன். தக்காளி செடி எல்லா செடியிலையுமே நான் உரன்னு பெருசாக நான் எதுவுமே நான் வச்சது கிடையாதுங்க. பூச்சி மருந்து நான் அதிகமாக எதுவுமே நான் அடித்தது கிடையாது. நம்ம இப்படி தான் மெயின்டைன் பண்ணின்னு வரோம். நான் மாவு அலசுகிற தண்ணி, அது அரிசி கழுவுற தண்ணி இதெல்லாம் தான் நான் கொஞ்சம் அப்படியே ஊற்றிக்கிட்டு வர்றது. அது மட்டும் தான் நமக்கு வந்து செடிக்கு உரமாக வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம பழுத்த தக்காளி எல்லாத்தையும் பறிச்சிக்கலாம். நல்லா எல்லா தக்காளியும் நல்லா பழுத்து வந்துருக்குதுங்க. இது ஏன் நான் அந்த வலையை கட்டி வச்சுருக்கேன்னா, குரங்குங்க வந்து சேட்டை பண்ணி இருக்கிறதெல்லாம் பிச்சு போட்டுடுது. அதனால தான் நான் இது போல் வலையை கட்டி வச்சுருக்கேன். இப்போ அது வலையை கட்டினதுக்கப்புறம் தான் நம்ம தக்காளியெல்லாம் கொஞ்சம் சேஃபாக இருக்குதுங்க. குரங்குங்க வந்து கொஞ்சம் அட்டகாசம் பண்ணுறாங்க. கொஞ்சம் ஒவ்வொன்றும் செங்காயாக இருக்குது. இருந்தாலும் நம்ம பறிச்சிடலாம். நல்லா நிறைய தக்காளி நமக்கு பழுத்து வந்துருக்குதுங்க. சூப்பராக இருக்குது தக்காளி பார்க்குறதுக்கே நல்லா. ஆனால் நம்ம விதை போட்டிருந்தாக்கா நாட்டு தக்காளியாக பார்த்து விதை போட்டிருப்போம். நாட்டு தக்காளி வந்திருக்கும். இதெல்லாம் தானாக முளைச்ச தக்காளி. அதனால் அது எல்லாமே வந்து நமக்கு பெங்களூர் தக்காளி மாதிரி இருக்குது. இதில் ஜாதி மல்லி நிறைய மொட்டு வச்சுருக்குதுங்க. மொட்டு வந்து இதெல்லாம் நாளைக்கு பூக்கும். நிறைய மொட்டு வச்சுருக்கு.
ஜாதி மல்லி நான் சின்னதா தான் ஒரு ரூ. 40 செடி தான் வாங்குனேன். ஆனா இதுதான் நல்லா வளர்ந்து நமக்கு வந்து மொட்டு நெறைய வச்சு வருது. மல்லிப்பூ செடியிலயும். இப்ப தக்காளி நமக்கு எவ்வளோ கிடைச்சிருக்குன்னு வாங்க பார்க்கலாம். இது நம்ம தக்காளி நம்ம இப்போ எடை போட்டு பார்க்க போறோங்க. பாருங்க நல்லா ஒரு 1/2 கிலோ கரெக்டா 1/2 கிலோ இருக்குதுங்க தக்காளி. நான் பாத்திரம் ஏற்கனவே எடை போட்டுட்டேன். அதை மைனஸ் பண்ணி தான் நம்ம வந்து போட்டிருக்கோம். தக்காளி ஒரு 1/2 கிலோ பக்கம் கிடச்சிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.